இதுதான் என்னோட லாஸ்ட்டு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல அஞ்சு. இதை நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. என் மேலே ஏதாவது தப்பாக தோணுதா உங்களுக்கு? இல்லை உங்கள் மேலே நான் ஏதாவது பாசம் காட்டாமல் இருக்கேனா? இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? இல்லை இல்லைங்க, என்னோட மனசு சரியாக தான் இருக்குது. குழந்தைய பற்றி நீங்கள் பேசுகிறது எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது. இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. குழந்தைனால எதுவும் பிரச்சனை வரும் பண்ணோன்னு. சத்தியமாக அப்படிலாம் வராதுங்க. எந்த பிரச்சனையும் அவனாலையும் அவன் அம்மாவாலையும் வராது. வரவும் நான் விட மாட்டேன். அப்படி வந்து தைரியமாக அவன் என் குழந்தைய கேட்டுருவானா? சொல்லுங்கள், கேட்டுருவானா? உன்னோட குழந்தையாட்டாதுன்னு நான் வெட்டிட மாட்டேன். நீங்கள் ஏன் சரவணன் இப்படி நினைக்கிறீங்க? சாரி சரவணன் சொல்லிட்டேன். நீங்கள் ஏங்க இப்படி நினச்சிட்ருக்கீங்க? ஷோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா ரொம்ப சவுண்டு போடுறாரு, சத்தம் போடுறாரு. என்னம்மா இது எப்படி பேசுகிறாப்புல வைக்கிறாப்புலன்னு. நான் ஒன்று சொல்லவா? உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரியும் தானே? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுலேருந்து, ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆனதுலேருந்து, டிவோர்ஸ் ஆனதுலேருந்து எல்லா ப்ராப்ளம் A to Z எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி தானே மேரேஜ் பண்ணீங்க. இப்போது இப்படி சொன்னால் என்னங்க அர்த்தம் அது? நீங்கள் வேணால் சொல்லலாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. இதெல்லாம் நடக்காதுங்க. நான் சொல்கிறது தான் நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா அந்த அம்மா அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த மாதிரி எதுவும் நடக்காது, நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், குழந்தனால எதுவும் வராது, அதை நம்ம குழந்த மாதிரி தான் வளர்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு கனவெல்லாம் கண்ட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, அந்த அம்மா வந்துட்டு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த அம்மா திரும்பியும் வரும், அவன் பையனும் வருவான். எப்படியா இருந்தாலும் அந்த குழந்தனால நமக்கு ப்ராப்ளம் உண்டு அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணிட்டேங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைய ஏன் உங்கள் அம்மா வீட்டில் விட்டா என்ன? அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? அவங்க வளர்த்துக்க மாட்டாங்களா? சொல்லுங்கள். அவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க, வளர்த்துப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அங்கே விட்டுருங்க. அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். தாயே பிள்ளையை பிரிக்கிறது நல்லாவா இருக்குது? இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களோட அம்மா இறந்துட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கவலைப்படுறீங்க? இவ்வளோ பெரிய வயசில், இவ்வளோ பெரிய வயசில் அம்மா ரொம்ப முக்கியம்தான். ஆனால் ரொம்ப நீடு கிடையாது. மேரேஜுன்னு ஒன்று ஆகிட்டா கொஞ்சம் பிரிஞ்சிருவாங்க தான். ஆனால் ஒரு குழந்தைக்கு அம்மாங்கிறது எவ்வளோ முக்கியங்க. நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் இன்ன வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இதை பார்த்து பார்த்து எப்படி வளர்த்திருப்பாங்க யோசிங்க. என்ன அஞ்சு சொல்ல வர்ற நீ? என்ன அஞ்சுண்ணா, இப்படி தயவு செஞ்சு இனிமேல் சொல்லாதீங்க. என் அப்பா உடனே கிளம்பி வாமா கிளம்பி வாமான்றாரு. எனக்கு போகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனால் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. சரியா? இங்கே பாருங்கள், இனி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. வளகாப்புனா ஓகே, அப்பா வீட்டிலே நடத்தட்டும். ஆனால் இந்த மாதிரி குழந்தைய பிரிக்கணும், குழந்தைய அங்கே விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்துடணும் அப்படிலாம் சொல்லாதீங்க. பாவம் இல்லை அந்த குழந்தை. பிறந்த உடனே அது என்ன பாவம் பண்ணுச்சு பிரித்து வைக்கிறதுக்கு? யோசிச்சு பாருங்க. எல்லாம் உங்களோட சுயரூபம், உங்களை பற்றி தான் யோசிக்கிறீங்களே தவிர என்னை பற்றி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நான் எல்லாம் தப்பு பண்ணேன் இல்லைன்னு சொல்லலை. இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. நடந்தது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. போயெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லி மறைக்கலாம் இல்லை, அது உண்மை தான். எல்லா விஷயமும் தெரிஞ்சும் மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ கேவலமாக நடந்திருக்கேன் இல்லை? என்னங்க சரவணன் சொல்கிறீங்க? ஆமாம், எல்லாமே தெரிஞ்சு எந்த பையனாவது இப்படி கல்யாணத்தை பண்ணுவானா சொல்லுங்கள்? நான் தானே அந்த முட்டாள்தனமான வேலையை பார்த்துருக்கேன். இப்போ தான் யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னா பண்ணது உண்மைதான். ஏன் அப்படின்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் மேரேஜ் பண்ணிக்கலாம் நான் பண்ணிட்டேன். ஆனால் இப்போது ஏன் பண்ணேன்லாம் நான் யோசிக்கலை. இந்த குழந்தனால என் லைஃபு போயிடுமோ அப்படின்னு ஒரு பக்கம் யோசனையாக இருக்குது. சரவணன், நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்கப்பா. கண்டிப்பாக யோசிக்காதீங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். உங்களை கிட்டி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதபடி நான் பார்த்துக்கிறேன். யாரும் என்கிட்ட பிரச்சனை பண்ணவும் வரவும் மாட்டாங்க. சரி அஞ்சு, நீ சொன்ன மாதிரி யாரும் பிரச்சனை பண்ண வராமல் இருந்தால் ரைட்டு தான். ஏன் அங்கே வளகாப்பு நடத்த சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி எதுவும் கவலைப்படாத அஞ்சு. அதுக்கும் காரணம் இருக்குது. புரியுதுங்க, பரவாயில்ல, அதெல்லாம் சொல்ல வேணாம். நீங்கள் சொன்னால் தானே புரியும். அன்றைக்கி ஒரு நாள் ஆஃபீஸ் வந்து விட்டுட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு, தம்பி உன் ஒய்ஃபு கன்சீவ் எத்தனை மாதமா அப்படின்னு கேட்டாங்க.
நான் சொல்லிட்டேன், நான் வாய் தவறி அவங்களுக்கு 7 ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன 7ஆ? நான் அன்னைக்கு நீ வண்டியில் அவளை கூட்டிகிட்டு போனேன், அப்போ பார்த்தேன் வயிறு என்னடான்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. என்னடா இவளுக்கு அப்படி இருக்குன்னு தான் இப்போ நான் கேட்டேன். ஆனால் 7ங்கிற, உன் கல்யாணம் இப்போ தானே 3ஆம் மாதமோ என்னமோ நடந்துச்சு, நீ என்ன 7ங்கிற? கல்யாணம் ஆகி 3 மாதத்துலேயே 7 மாதம் ஆவாங்க. என்ன தம்பி சொல்கிற? ஆனால் வயிறை பார்த்தா 7 மாத கணக்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேலியாக பேசுனாங்கங்க. தெரியுமா அஞ்சு? சாரிங்க, ஏன் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி தான் பேசுவாங்க, உங்களை தான் தப்பாக நினைப்பாங்க. நான் இப்போ ஊருக்கு கிளம்புறேன், அப்பா வீட்டில் கொண்டு வந்து விட்டுருங்க. குழந்த பிறந்தும் அங்கேயே விட்டுருங்க, நான் பார்த்துட்டு அங்கேயே இருக்கேன். கொஞ்சம் குழந்த பெரிய பிள்ளை ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் இங்கே வரேன். என்ன அஞ்சு பேசுகிற நீ? என்ன பேசுகிற நீ? இதுக்கு தான் இதான் என்னோட லைஃபா? ஆ, இப்போவே கொண்டு போய் அங்கே விடணுன்ற? நீங்கள் தானேங்க அப்புறம் குழந்த 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 பிரச்சனை வளகாப்பு இங்கே நடத்த வேணாம், அங்கே தான் நடத்தணும், அப்படி இப்படி நீங்கள் தானேங்க சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? இப்படி தான் நான் சொல்ல முடியும், இப்படி தான் நான் பேச முடியும். எனக்கு வேற வழி தெரியலங்க. அதனால தான் கொண்டு வந்து விடுங்க, நான் போயிடுறேன்னு நான் சொன்னதே. அப்புறம் எப்படி அஞ்சு? இதுக்காக தான் நான் மேரேஜ் கஷ்டப்பட்டு பண்ணனா? சொல்லு, பண்ணனா? இப்படி நீ போயிடுவ, நாங்கள் தனியால் அங்கே ஒத்த மரமாக உட்காந்துட்டு இருக்கதா? எப்படி உன்னை நான் மிஸ் பண்ணுவேன்? சொல்லு அஞ்சு, எப்படி நான் மிஸ் பண்ணிட்டு இருப்பேன்? நீங்களே சொல்கிறீங்க, அப்புறம் இப்படியும் பேசுகிறீங்க. அப்போ வளகாப்பு முடிச்சதுக்கப்புறம் அம்மா வீட்டில் தானே இருக்கணும். அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இது இருக்கா? இல்லை, வளகாப்பு முடிச்சுட்டு நீங்கள் வந்துடலாம், சரியா? குழந்தனால தான் எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு யோசனை திங்கிங் ஃபுல்லாக எனக்கு இந்த குழந்தனால நீயும் நானும் பிரிஞ்சிருவோமோன்னு பல இதில் யோசிச்சு எனக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கேன் அஞ்சு. அதனால தான் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி அஞ்சு. அவங்க அப்பாக்கிட்டேயும் சொல்லிவிடு, அவங்கக்கிட்ட கரெக்டாக தான் நான் பேசினேன். அவங்க தப்பாக நினச்சிட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சப்போஸ் நான் அவங்க தப்பாக நினச்சிட்டாங்கன்னா, அவங்க மனசை நோக்கடிக்கிற மாதிரி எதுவும் பேசியிருந்தேன்னா நீ கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ண அஞ்சு. நான் எப்படி பேசினாலும் உங்கள் அப்பா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, சரியா? பார்த்துக்கலாம், குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஆ சரிங்க, நீங்கள் அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்களே, கொஞ்சம் பயத்தோடயே பேசுகிறீங்க வைக்கிறீங்க. என்ன அஞ்சு பண்ண சொல்கிற? உன்னை ரொம்ப பிடிச்சிதான் நான் மேரேஜ் பண்ணனே, அப்போது பயம் இருக்காதா எனக்கு? சொல்லு. நீயும் நானும் பிரிஞ்சிருவோமோ, உன்னை நான் மிஸ் பண்ணிடுவேனோ லைஃப்பில்? உன்னை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இவ்வளோ போராட்டம், தெரியுமா? நீங்கள் எங்க தப்பாக நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவே நடக்காது. சரியா? நடக்காம இருந்தா சரிதான். சரி, டீ போட்டு தரியா? கோவத்தில் தான் இங்கேருந்து நான் கிளம்புனேன், ஆஃபீஸ் நான் போகல. டீ போட்டு தரியா? ம், வாங்க. சொல்லுடி, என்னடி சொல்கிற? கோச்சிங் கிளாஸ் போறியா அதுக்காகவே? வாவ், சூப்பர் ரீ. டெய்லி போவியா? மார்னிங் எத்தனை மணிக்கு போயிட்டு ஈவினிங் எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் வருவ? கிளாஸ் எவ்வளோ நேரம் நடக்கும்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லேன். அப்படியா? மார்னிங் 10 to 3 o'clock வந்துடலாமா? 3 and 4. ஓகே, சரி. அப்புறம் சூப்பர் ரீ. எப்போ எக்ஸாம்லாம் வரும்? அப்படியா? நானும் கோச்சிங் கிளாஸ் வரவா? ஆமாடி, எவ்வளோ நாளைக்கு தாண்டி வீட்டிலே படிச்சுட்டு வெட்டியாக இருக்குது. இப்படி கூட கிளாஸ் வந்தால் கூட கொஞ்சம் பெனிஃபிட் தானே. தம்பி அத்தை பார்த்துப்பாங்க, அதெல்லாம் ஓகே தான். எனக்கு அவங்க சூப்பராக பார்த்துப்பாங்க தம்பியை. நீ ஜாயின் பண்ணிட்டியா? நான் நாளைக்கு வரவா? நாளைக்கு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கவா? ஓகேடி. தேங்க்ஸ்டி. நான் உனக்கு கால் பண்ணுறேன், மார்னிங் ஜாயின் பண்ண வந்துடுறேன், சரியா? ஓகே பாய்டி. பாய்டி. ஒய் தங்கம், அம்மா கோச்சிங் கிளாஸ் போக போகிறேன், சரியா? என்னம்மா, அம்மாவும் பையனும் ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? டேய் குட்டி பையா, அம்மாட்ட என்ன பேசிகிட்டு இருக்க? அத்தை, முக்கியமான விஷயத்த, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நான் ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணுறேன். சோனி சொல்லு, என்னாச்சுமா? என்ன ஹாப்பியாக இருக்க? சொல்லு, என்ன உன் பையன்கிட்ட மட்டும் தான் சொல்லுவியா? ஏன் எங்ககிட்டலாம் சொல்ல மாட்டியா? அப்படி என்ன விஷயம் நீ ஹாப்பியாக இருக்க அளவுக்கு? சொல்லுமா சோனி.
ஒன்றும் இல்லத்த, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி அவகிட்ட பேசினேன். அவள் கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கலாம். இந்த எக்ஸாம் எல்லாம் வருதுல்ல, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி குரூப் 1 குரூப் 2 மாதிரி வரும்ல, அந்த எக்ஸாம்க்குலாம் அவள் கோச்சிங் கிளாஸ் போகிறாளாம். நீ சும்மா தானடி வீட்டில் இருக்க வெட்டியா, நீயும் வாயே 2 பேரும் சேர்ந்து போகலான்னு கூப்பிட்றாத்த. அதான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நோ ப்ராப்ளம், எனக்கு நான் தம்பியை பற்றி கவலைப்படலை. நீங்கள் தம்பியை எப்படி நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் அத்தை போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா படிச்சுட்டு சும்மா தானே இருக்கும், கொஞ்சம் கோச்சிங் கிளாஸ் இப்படி போயிட்டு வந்தால் ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல் தானே லைஃபுக்கு. ஏன்னா இந்த காலத்துலலாம் ஒருத்தவங்க வருமானத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கொஞ்சம் சேலரி ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் லைஃப்பை மூவ் பண்ண முடியுங்கிற சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ஒரு பிள்ளைங்கள ஸ்கூல் சேர்க்கணுன்னாவே அமௌண்ட் அவ்வளோ ஆகுது. அதனால தான் சரி நானும் கொஞ்சம் போயிட்டு வேலைக்கு போனேன் அப்படின்னா அருணுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால தான் முடிவு பண்ணுறேன். நானும் போகவா, நீங்கள் சொல்லுங்களேன். என்ன சொன்னி இப்படி கேட்குற? தம்பியை பற்றிலாம் ஒன்றும் கவலையே படாத, தம்பியை நான் பார்த்துக்கிறேன் சரியா? நீ அழகா நீ போயிட்டு வா. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்குமா? அத்தை காலையில் 10 to ஈவினிங் 3-4 மணிக்கு விட்டுருவாங்களாம். அவ்வளோ நேரம் மட்டும்தான், ரொம்பலாம் இல்லையா. அதுக்கப்புறம் கூட நான் தம்பியை பார்த்துப்பேன் அத்தை. அருணுக்கிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் நான் வாங்கிக்கிறேன் சரிங்களா? நீங்கள் தம்பியை கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் எனக்கு. சோனி என்ன நீ பார்த்துக்கங்கன்னே கேட்டுட்ருக்க, இது கூட நான் அவனை பார்த்துக்க மாட்டேனா? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைய வேலைக்கு போகணும். இப்படி நான் தான் அந்த காலத்து பொம்பளை மாதிரி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கடந்து தொலைச்சிட்டேன். நீங்களும் என் மருமகள்களும் இதே மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் ஷீலாவே நான் வேலைக்கு அனுப்புனது காரணம். அப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு சில பிரச்சனைகள் அவளும் வேலையை விட்டு நிறுத்திட்டா. நீ அது போமா, படித்து ஒரு நல்ல வேலைக்கு போங்க. அப்பாடா தேங்க்ஸ் டா, நீங்கள் சொல்லிட்டீங்களே எனக்கு அது போதும் அத்தை. அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நீங்கள் ஒரு ஆள் தம்பியை பார்த்துக்கிட்டாவே எனக்கு போதும். தம்பி தான் எனக்கு இப்போதைக்கு மெயின் ப்ராப்ளமே. ஆனால் யார் கேர் பண்ணிப்பான்னு நீங்கள் ஓகே சொல்கிறீங்கள, இனி எனக்கு என்ன பிரச்சனை? நான் சூப்பராக போயிட்டு வந்துடுவேன் அத்தை. ஓஹோ, நீங்கள் பிள்ளைய பார்த்துப்பியா, அவங்க போவாங்களாவா?